ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கம்ப்ளைண்டான ஒரு எல்இடி பல்பை எப்படி சரி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது என் கையில் ஒரு டேமேஜான எல்இடி பல்பு இருக்குது. அதை நம்ம ஹோல்டரில் கனெக்ட் பண்ணி சுவிட்சை ஆன் பண்ணி அது எப்படி எரியுதுன்னு பார்ப்போம். இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பல்பு லைட்டாக பிளிங் ஆகி எரியுது. இப்போது அந்த பல்பை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு டர்ன் பண்ணி அந்த கேப்பை கலத்துவோம். ஓகே, இப்போ நம்ம கலத்திட்டோம். இது இப்போ 15 எல்இடி இருக்குது. அதில் 8 எல்இடி தான் எரியுது. பேலன்ஸ் இருக்கிற 7 எல்இடியுமே எரியலை. அந்த எரியிற 8 எல்இடியுமே டிம்மாக எரியுது. பேலன்ஸில் இருக்க எல்இடி நல்லா இருக்குதான்னு டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த 7 எல்இடியுமே நல்லாவே இருக்குது. இருந்தாலும் இந்த லைட்டு பத்தலை. எரிஞ்சிட்டு இருந்த அந்த 8 எல்இடியில் ஒவ்வொரு எல்இடியாக த்ரூ பண்ணி பார்த்தப்போ அந்த லைட்டு எரிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிசரை யூஸ் பண்ணி எல்இடியோட 2 டெர்மினலுமே ஷார்ட் பண்ணப்போ அந்த பல்பு நல்லாவே எரிஞ்சிச்சு. நம்ம எந்த லைட் பல்பை த்ரோ பண்ணும்போ அந்த பல்பு எரிஞ்சிச்சோ அந்த எல்இடி தான் டேமேஜ் ஆகிருக்கு. அந்த எல்இடியை சோல்ட்ரிங் அயன் மூலமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எல்இடி இருந்த இடத்துல சோல்ட்ரிங் பண்ணி அந்த லைன் 2யுமே த்ரூ பண்ணிட்டா இந்த பல்பு ரெடி ஆகிடும். பார்ப்போம். இப்போ அந்த எல்இடி த்ரூ பண்ணியாச்சு. இந்த பல்பை இப்போ சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்ப்போம். பல்பு நல்லாவே எரியுது. பேலன்ஸ் இருக்க எல்லா பல்புமே பிரைட்டாக எரியுது. ஓகே, இந்த பல்போட கம்ப்ளைண்ட்டை நம்ம சரி பண்ணிட்டோம். இனி பல்போட கேப்பை போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பல்பு இப்போ நல்லாவே பிரைட்டாக எரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.